கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஜெப சிந்தையிலே இருக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் செய்திக்காக ஆண்டுடைய சமூகத்திலே கடந்த ஒரு வாரமாக நான் போராடி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என்ன நான் பேச வேண்டும், என்னோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டுமே என்று சொல்லி நான் திரும்ப திரும்ப கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு மறுபடியுமாய் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப என்னை வாசிக்க செய்தார். நான் அதை வாசித்த போது சற்று கலங்கி போனேன். காரணம் என்ன? அதிலே ஜனங்கள் செய்த பாவங்களும் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிற காரியங்களும் அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராய் திரும்பாததையும் குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசித்த போது எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது. ஆண்டவரே, ஒருவேளை சபையிலே தேவையான பரிசுத்தம் இல்லையோ, ஆண்டுடைய பிள்ளைகள் உம்மை விட்டு சற்று விலகி போகிறார்களோ என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஒரு வாலிபனை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த வாலிபன் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசுவை வந்து சந்திக்கிறான். அவன் சந்தித்து ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறான்? நல்ல போதகரே என்று கூப்பிடுகிறான். வழக்கமாக நல்லவர் என்று மற்றவர்களை நாம் சொல்ல வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய இருதயம் நல்லதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களை காணும்போது அவர்களையும் நல்லவர்களாக நாம் காண முடியும். வழக்கமாய் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ இருதயத்தின் நிறைவினாலே தான் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிப பையன் இயேசுவை நல்ல போதகரே என்று அழைத்தார். அப்படியானா இவர் தன்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல மனுஷனாய் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன்னுடைய வாலிப வயதிலே அவர் நல்ல ஒரு பிள்ளையாய் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நியாய பிரமாணத்தின்படி நீ செய்ய வேண்டிய சகல கட்டளைகளையும் நிறைவேற்று என்று சொன்னார். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி சகல கட்டளைகளையும் நான் சிறு வயது தொடங்கியே கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவரே, இதை காட்டிலும் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் பொய் பேசுகிறதில்லை, நான் களவு செய்கிறதில்லை, நான் கொலை செய்யவில்லை, இப்படி எல்லா நியமங்களையும் என்னுடைய சிறு வயது முதல் நான் கடைபிடித்து வருகிறேன். இதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? எனக்கு தேவை நித்திய ஜீவன் என்று கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு இவனிடத்தில் எந்த பழுதும் இல்லை என்று கண்டு சொன்னார், அப்படியானால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதை சொன்ன உடனேயே இவனுடைய முகம் சற்று வேறுபட்டது. இந்த காரியத்தை அவனாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினாலே இந்த குறிப்பிட்ட காரியத்திலே கர்த்தருக்கு அவனால் செவி கொடுக்க முடியவில்லை. தலை குனிந்தவனாக வந்த வழியே போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பலன் கொடுத்தவனா அல்லது பலன் கொடுக்காதவனா? சொல்லுங்களேன். அவனை நாம எப்படி அழைப்போம்? அவன் ரொம்ப நல்லவன், அவனுடைய இருதயத்தில் எந்த குறையுமே இல்லை. ஆனா அவனிடத்துல உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கு அவனிடத்துல எந்த விதத்திலையும் மனமில்லாது போயிற்று. ஆகவே அவன் போன உடனே ஆண்டவராகிய இயேசு ஜனங்களை பார்த்து சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதிலே பிரவேசிப்பதற்கு இணையானது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சரியாக வாழுகிறேன் என்று சொல்லி சில சட்டதிட்டங்களை நாம் கடைபிடிக்கிறதுனாலே நம்மை நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொள்ளுகிறோம். இது போதும், கர்த்தருக்கு நான் செய்ய வேண்டிய என்னுடைய நியாயமான கடமைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு பூரண பலன். ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறார்?
பூரண பலன். இன்னைக்கு நாம் எல்லாரும் பூரண பலன் கொடுக்கிறவர்கள் தானா? இன்னைக்கு அதை யோசிக்கும்படியாக தான் இந்த நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை திரும்பவும் நீங்களும் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்திலே ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த அத்தனை அருவருப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம், தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வழியை நாம் சற்று திரும்பி வனாந்திரத்திலே நாம் ஓடி வரும்போது நம்முடைய வழி தாறுமாறாக இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம நினைக்கிறோம் நான் சரியான ஓட்டம் தான் ஓடுகிறேன் என்று. ஆனால் ஆண்டவரோ இந்த நாளிலே சபையை குறித்து ஒரு பாரத்தோடு கூட ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார். நாம் வாசிக்க கேட்போம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஆகவே நீங்கள் பயந்து போக வேண்டாம். ஆனாலும் கர்த்தருக்குள் நான் நடுக்கத்தோடும் பயத்தோடும் எல்லா பயத்தோடும் உங்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? பூரண பலனை அடையும்படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய செய்கைகளின் பலனை அடையும்படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம கையிட்டு செய்கிற பிரயாசம் எல்லாம் வாய்க்காது போகிறது. நாம் சம்பாதிக்கிறது எல்லாம் நமக்கு நிலைக்கிறதில்லை. நாம் கடைசியாக யோசித்து பார்த்தால் இது எங்கே போனது, என்ன ஆனது என்று சொல்லி ஒரு அதிருப்தியோடு கூட தான் ஒவ்வொரு மாதத்தையும் நான் நிறைவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நாம் நிறைய சம்பாதிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம், அதிகமாய் விதைக்கிறோம். ஆனால் விதைப்புக்கு ஏற்ற கூலியும் பலனும் நமக்கு தரப்படுகிறதில்லை. அதை அனுபவிக்கும் போது நம்முடைய செய்கையின் பலன் நமக்கு நிறைவாய் உண்டாகிறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லும் போது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். வாசிப்போம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எவ்வளவுதான் நான் நிறைவாய் சம்பாதித்தாலும் நான் விதைத்து திரளாய் கொண்டு வருகிறேன், ஆனால் அது எனக்கு நிறைவை தருகிறதில்லை. என்னுடைய வாழ்க்கையின் நிறைவு எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று அதே அதிகாரத்தின் முன் வசனங்களிலே ஆண்டவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான ஏற்ற நேரம் வரவில்லை என்று சொல்லுகிற கூட்டமாய் இருக்கிறோமாம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சபை என்பது நம்முடைய இந்த கல்லினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட இந்த சபையை மாத்திரம் குறிக்கவில்லை. ஆண்டுடைய சபை, ஆண்டுடைய ஆலயம் என்பது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவும். இந்த ஆத்துமா கட்டப்படுகிறதற்கு வேலை இன்னும் வரவில்லை என்று சாக்கு சொல்லி கொண்டிருக்கிற நம்மளே எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில தவறுகளை துணிகரமாய் செய்கிறோம், செய்துவிட்டு நாம் இன்னும் எனக்கான நேரம் உண்டு, இந்த நேரத்தில் நான் அனுபவிக்காமல் வேறு எப்பொழுது அனுபவிப்பது என்று சொல்லி சாக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமாம். இன்னைக்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேளை இன்னும் வரவில்லை என்று என் ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வருமானம் எல்லாமே பொத்தல் பையிலே போடுகிறது போல வீணாய் போகிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை நம் மத்தியிலே பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். எந்த இடத்திலே நான் பூரண பலனை அடையாதபடிக்கு என்னிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசித்த போது நான் எனக்குள்ளே யோசித்தும் சிந்தித்தும் பார்த்தேன், ஆண்டவரே, நான் எதிலே குறைவுள்ளவளா இருக்கிறேன், என்னுடைய குறைவு நீங்க என் ஆண்டவர் என்னை நிறைவாக்குங்கப்பா என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வழி தாறுமாறா இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள, என்னை சீர்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு பரலோகத்துக்கான ஒரு உவமையை ஜனங்களோடு கூட பேசினார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாய் இருக்கிறாள். அந்த 10 வெள்ளிக்காசுகளிலே ஒரு வெள்ளிக்காசு அவளுக்கு துளைந்து போகுமானால் அந்த ஒரு வெள்ளிக்காசை அவள் தேடி எடுக்கும் மட்டும் அவள் என்ன செய்வாளாம்? விளக்கை கொளுத்தி வீடு முழுவதும் பெருக்கி அதை எப்படியாவது முயற்சி எடுத்து கண்டுபிடிப்பாள் அல்லவா? அவள் அதை கண்டுபிடித்த பிறகு தன்னுடைய அயல் வீட்டாரையும் தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து அவர்களிடத்திலே இதை அறிவித்து மிகவும் சந்தோஷப்படுவாள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எந்த வெள்ளிக்காசை தொலைத்தவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு விளக்கை கொளுத்தி வீடை பெருக்குகிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் அதை செய்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. விளக்கு கொளுத்தப்படாமல் இருக்கிறதா? வீடு பெருக்கப்படாமல் இருக்கிறதா? என்னுடைய இருதயமாகிய என்னுடைய ஆத்மாவிலே நான் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் நான் மௌனமாக என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று துணிகரமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? இல்லை ஆண்டவரே, 10 வெள்ளிக்காசுகளிலே 9 இருந்தால் போதும் என்று நான் என்னை நானே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? இல்லை, வேண்டாம் ஆண்டவரே, நான் எச்சரிக்கையா இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறோம்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு சபையாரே எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. பூரண பலன் எனக்கு வேணும். எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் வேணும். யாரும் அதை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரை எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால், அவர் இழந்து போன அந்த பூரண பலனை பெற்று தரும்படியாக தான் நம்முடைய இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன பலனற்றவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? ஏன் இழந்து போன நிலையிலே நாம் இன்னும் தவித்து கொண்டிருக்கிறோம்? எந்த உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நாம் நம்முடைய சிந்தையை செலுத்துகிறோமா? இன்றைக்கு ஆராய்ந்து அறிய வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். வெளிச்சத்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்க விளக்கை கொளுத்துகிறேன். ஆண்டவரே, விளக்கு என்பது கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதமாகிய விளக்கு என்னுடைய இருதயத்தில் இன்னைக்கு கொளுத்தப்படட்டும். ஆண்டுடைய ரத்தம் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்க பெருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துப்புரவு செய்யட்டும் ஆண்டவரே. அதற்கு நான் வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய போகிறேன். இன்னைக்கு இருதயத்தை கர்த்தருக்கு திருப்பி என்னென்ன காரியங்களை இழக்க கூடாது என்பதை வேதத்திலிருந்து சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிப்போம். நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். எதை நான் இழந்து போகக்கூடாது? கர்த்தர் பேரிலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து போகவே கூடாது எந்த நிலையிலும். ஹல்லேலூயா. பூரண பலனை நான் அடைய வேண்டுமானால் நான் இழக்க கூடாதது முதலாவது நம்பிக்கை. ஆண்டவர் பேரிலே நான் அசைவில்லாத நம்பிக்கை உடையவன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?
கரங்களை கொஞ்சம் உயர்த்தி காண்பிக்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையை எப்போதும் நான் இழந்து போக மாட்டேன். எந்த நிலையில? எல்லா இக்கட்டுகளின் நிலையில, எல்லா ஆபத்துகளின் நிலையில. அதை தான் 20, 21 ஆகிய வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே நான் நடந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன? என் ஆண்டவர் என்னை திரும்பவும் எழுப்பி நிறுத்த செய்வார் என்று. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நான் எப்போதும் இழந்து போக மாட்டேன். இன்னைக்கு ஒருவேளை இழந்து போன நிலையில நீங்க இருக்கீங்க. ஏதோ சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்க, ஏதோ வேண்டிய நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்க, பூரண பலன் இல்லாதபடிக்கு சோர்ந்து போய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஆனால் நம்பிக்கையை மாத்திரம் இழந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கூட நான் கர்த்தரிடத்திலே காத்திருப்பேன் என்று ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த இக்கட்டுகளுக்கு இணையாக வேற எந்த மனுஷனையும் நாம காண்பிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் அத்தனை பாடுகளை அனுபவித்தார். கிறிஸ்துவின் நிமித்தமாக ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இக்கட்டுகளையும் பாடுகளை அனுபவித்தார். ஆனாலும் அவர் சொல்லுவார், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. இறுதியாக அவர் சொல்லும்போது, எனக்கு போராட்டமான வாழ்க்கை தான், ஆனால் என்னுடைய எல்லா போராட்டத்திலும் என்னுடைய நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய பேதுருவை பார்த்து ஆண்டவர் பேசும்போது, சீமோனே சீமோனே, உங்களை சுளகிலே வைத்து புடைக்கும்படியாக என்னிடத்திலே பிசாசானவன் பெர்மிஷன், அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆனால் நானோ உன்னுடைய விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு நான் உன்னை காத்து கொண்டேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. நீ உன்னை காத்துக்கொள் என்று சொன்னார். அப்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீங்க என்னுடைய மரணத்திலும் நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு மரணமே நேர்ந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உம்மை விட்டு கொடுப்பதில்லை. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியாது, சின்ன போராட்டம் வந்த உடனே ஆண்டவரை மறுதலிப்பார் என்பது அவர் அன்றைக்கு உணராதிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலே நாம் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன், அதை செய்வேன், உயிருள்ள மட்டும் நான் கர்த்தருக்காக நிற்பேன், நம்பிக்கையோடு கூட நான் நடப்பேன் என்று நாம் வாயினாலே பேசுகிறோம். ஆனால் நம்முடைய செய்கையினாலே அதை செய்கிறதே இல்லை, இந்த பேதுருவை போல. ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். முந்தின வசனத்துல உங்களை புடைக்கிறதற்கு வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா அடுத்த வசனத்துல நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவன் சீக்கிரத்துல என்னை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய குணம் படைத்தவன் என்று. ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக பிசாசு கேட்டுக்கிட்டான். ஆனா நானோ உன் விசுவாசத்தை நீ இழந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் வேண்டிக் கொண்ட போதிலும் இவரால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆண்டவரை மறுதலித்தார், 3 முறை மறுதலித்தார். ஆனால் ஆண்டவர் வேண்டிக் கொண்டது, ஆண்டவருடைய ஜீவனுக்கு அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு இவருடைய ஆத்மாவிலே ஒரு புதிய மலர்ச்சி உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடி கடைசி வரைக்கும் தன்னை காத்து கொண்டார். கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையில நான் அசைவில்லாமல் இருக்கிறேன் என்று வாயினாலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்கைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? என்னுடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, நான் என்னை சீர்தூக்கி யோசித்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லுங்க. யோபு சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் இருந்தாரா இல்லையா?
இருந்தாரா இல்லையா? இதையே தான் பேதுருவும் சொன்னார். பேதுருவும் ஆண்டவரே எனக்கு மரணமே நேர்ந்தாலும் நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அதே வார்த்தைகளை தான் யோபுவும் சொன்னார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. ஆனால் யோபுவோ தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நின்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கை எப்போதும் இழந்து போகவே இல்லை. பரிசுத்தவானாகிய எலியா, அவர் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவர், அதையெல்லாம் ரொம்ப எளிதாய் ஹேண்டில் பண்ணிட்டார். ஆனா ஒரு தீய சத்தம் அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணினது, அவருடைய நம்பிக்கையை இழக்க செய்தது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் நின்று பேசிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன், எந்த இடத்துலையும் தன்னுடைய தலை குறிந்து போகாத ஒரு மனுஷன், திடீரென்று ஒரு சூறை செடியின் நிழலை தேடி அதிலே படுத்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்பிக்கை அந்த சூறை செடி தான் அவருக்கு கொடுத்துச்சு. அவருடைய இருதயத்தின் நம்பிக்கை கெட்டு போயிட்டு. ஏன்? ஒரு வஞ்சகியுடைய பேச்சு அவருடைய இருதயத்தை நம்பிக்கை இழக்க செய்தது. இன்னைக்கு யாராவது உங்களிடத்துல பேசுகிற பேச்சு உங்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெவர் குவிட். நீங்க எக்காரணத்தை கொண்டும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற செய்கைகளிலிருந்து நீங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் பிரயாணம் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கிறதில்லை. என் இயேசுவுக்காக நான் பின்னோக்கி, நான் இயேசுவை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், பின்வாங்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னார், போதும் கர்த்தாவே. 1 ராஜாக்கள் 19:4 போதும் கர்த்தாவே, சூறை செடியின் நிழல் எனக்கு போதும் கர்த்தாவே. என்ன சொன்னாரு சொல்லுங்க? சூறை செடியின் நிழல் எனக்கு போதும், வனாந்திரமா இருக்கு, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ ஏறு, நீ பர்வதத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. நீ எழும்பு, you have the strength to walk along. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. எதுக்காக சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்க? என் ஆண்டவர் புது பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் சூறை செடி ஏறு பர்வதம்? இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எதற்காக சூறை செடியை நீங்கள் நாடிக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க உங்களுடைய கெப்பாசிட்டியை வச்சு நீங்க எங்க போகணும்? எங்க போகணும் சொல்லுங்க? பர்வதத்துக்கு போக வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. சூறை செடி நிழல் போதும் என்று ஆறுதல் பட்டு கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பர்வதம் உங்களை அழைக்கும் போது நீங்க ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான என்ன? வாசிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்ன மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்லுங்க? என்ன மிகுந்த பலனை கொடுக்கும்? மிகுந்த பலனை கொடுப்பது உங்களுடைய தைரியம். அந்த தைரியத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பேரில் நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க ஒரு தைரியம். அந்த தைரியத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். 2வதாக எதை இழந்து போகக்கூடாது? சங்கீதம் 26:11 வாசிப்போம். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நானோ என் உத்தமத்திலே நிற்பேன். ஹல்லேலூயா. எதை நான் இழந்து போக மாட்டேன்? எந்த நிலையிலையும் எதை நான் இழந்து போக மாட்டேன்? என்னுடைய உத்தமத்தை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய நீதியை நான் இழக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு குவாலிட்டியை நான் இழந்து போக மாட்டேன். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் என்னிடத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் இந்த சபையில அங்கமாய் வைத்திருக்கிறார், ஆனா உங்களிடத்துல ஏதோ ஸ்பெஷலா இருக்கா இல்லையா? அதனால தான் இந்த விசேஷத்த சபைக்கு நம்ம எல்லாருமே பார்ட்னர்ஸா இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதற்கு என்னுடைய உத்தமம் காரணம். என்னுடைய இந்த உத்தமத்தை நான் காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையா இருப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய உத்தமத்திலே நான் நடப்பேன். ஆனா என்னை சூழ யாரெல்லாம் இருக்கிறாங்க? அதே அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இரத்த பிரியர், சூதுள்ள மனுஷர்,
அவங்க லஞ்சம் வாங்குறவங்க, பரிதானம்னா அவங்க லஞ்சம் வாங்குறவங்க, பரிதானம் வாங்குகிறவர்களுக்கு மத்தியில தான் நான் இருக்கிறேன். ஆனா நான் என்னுடைய உத்தமத்துல நிற்பேன். ஹல்லேலூயா. அதுதான் இங்க பரிசுத்தவான் சொல்லுகிறார். நான் சுத்தி இருக்கிறதெல்லாம், என்ன சூழ இருக்கிறவங்க எல்லாம் பாவிகளுடைய கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியிலே நிற்கிற நான் என்னுடைய உத்தமத்தை எப்போதும் இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. கிரோத்தா தீவாரை குறித்து பரிசுத்தவானாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார். வாசிப்போம். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். தீத்துவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ இந்த ஜனங்கள் மத்தியில இருக்கப்பா, அவங்க ஓயாம போய் பேசுறவங்க. ஹல்லேலூயா. யார் அவங்க? ஓயாம போய் பேசுறவங்க. அவங்க துஷ்ட மிருகங்களுக்கு ஒத்த குணம் படைத்தவர்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள். ஹல்லேலூயா. பெரிய வயிறு இருக்கு, வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா தீனி மட்டும் வேணும். அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு மத்தியில நான் உன்னை வச்சிருக்கேன். இதை தீர்க்கதரிசி ஆனவன், உங்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆனவன் என்னிடத்துல அறிவித்தான் என்று கர்த்தருடைய பிள்ளையாகிய தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதுகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய சபையிலே நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சூழ ஒரு கூட்டத்தார் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நான் இந்த உத்தமத்திலே நிற்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க போய் பேசட்டும், நான் போய் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அவங்க கெட்டது செய்யட்டும், தீவன செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன். ஏன்? என்னுடைய உத்தமத்தை நான் காத்து கொண்டு நிற்பேன் எந்த நிலையிலும். ஹல்லேலூயா. அதனால எனக்கு என்ன வேணும்னாலும் வரட்டும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் அது. அதை நான் காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கிறதில்லை. இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாம். அதே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அவங்க வாயினால என்ன சொல்லுவாங்களாம்? தேவனை அறிகிறவர்கள் என்று சொல்லுவாங்களாம். ஆனா கிரியைகளினாலே மறுதலிக்கிறவர்களாம். யாரு? கிரியைகளினாலே மறுதலிக்கிறவர்கள். இன்றைக்கு ஆண்டவரே, நான் இந்த சாராரை சேர்ந்து விடாதபடிக்கு நான் எச்சரிக்கை அடைகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. பரிசுத்தவானாகிய தாவீதை குறித்து ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் சாட்சி சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த தாவீதோடு கூட இருந்து ஒரு உடன் வேலையாளாகி அபிசாய் இந்த தாவீதை பார்த்து கேட்கிறார், ஐயா, இன்றைக்கு நமக்குரிய நாள். காரணம் என்ன? சவுல் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். சவுலுக்கு தலைக்கு மட்டிலே ஒரு ஈட்டி இருக்கிறது. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஈட்டி எடுத்து நான் ஒரே குத்தா தரையோடு கூட அவரை குத்தி போடுகிறேன். ஹல்லேலூயா. இத்தனை நாள் ஓடி ஓடி ஒளிகிறாங்க. இவரும் இவருடைய ஜனங்களும், தாவீதும் இவருடைய ஜனங்களும் எந்த பாவமும் அறியாத பிள்ளைகள். ஆனா ஓடி 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 அயர்ந்து போய் வருகிறார்கள். கரெக்டா சவுல் இவருடைய கண்கள்ல மாற்றான். ஆனா அந்த நிலையை இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் கை போட எனக்கு அதிகாரம் இல்லை. உத்தமத்திலே நின்றாரா இல்லையா? சொல்லுங்க, நின்றாரா இல்லையா? இவர் ராஜா தான். ஆனா ராஜாவாக இருந்தோ தன்னுடைய உடன் வேலையாளுக்கு இவர் கட்டளை கொடுத்திருக்கலாம். இவர் கூட அந்த இரத்த பழிக்கு ஆளா இருந்திருக்க மாட்டார். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாய் பிடித்து கொண்டு நின்றார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் உத்தமன் என்று பெயர் பெற்றார். இன்றைக்கு நம்முடைய உத்தமத்திலே நாம் நிற்கக்கூடியவர்கள் தானே. அது மாத்திரம் அல்ல, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இந்த சவுல் எல்லாம் மரித்த பிறகு தாவீது ராஜ்யபாரத்துல உட்கார்ந்துட்டு தேடுறாராம். என்ன தேடுறாரு? சவுலின் குடும்பத்தினரில் யாராவது இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும். யாருக்கு மனசு வரும்? யோசித்து பாருங்க. இந்த சவுல் இவரை வாழ்நாளெல்லாம் ஓட விட்டுருக்காரு. ஆனா இன்னைக்கு ராஜ்யபாரத்துல கிளைம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சவுலின் குடும்பத்துல யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. நான் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரா. வாசிப்போ 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் எங்கேயோ ஒரு காட்டு பகுதியிலே ஒளிந்து கிடக்கிறான், பயந்து போய் ஒளிந்து கிடக்கிறான் என்று சொன்ன உடனேயே ராஜா உடனே
ஆள் அனுப்பி அவனை வரவழைத்து அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அவனும் முடமானவன். ஹல்லேலூயா. ஆனா அந்த முடமானவன் வழக்கமாய் ராஜாவுடைய பந்தியிலே உட்கார கூடாது அந்த நாட்களிலே. ஆனா அவனுக்கோ எல்லா சம்பத்துக்களையும் உருவாக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட உத்தமன் தான் இந்த தாவீது. நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? சின்ன ஒரு காரியத்தை கூட மன்னிக்கிறதற்கு ஆயத்தமா இல்லை இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய உத்தமத்திலே நான் நிற்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உத்தமனா இருந்த தாவீதை கூட ஆண்டவர் ஆலயம் கட்ட அனுமதிக்கல. காரணம் என்ன? நீ யுத்த மனுஷனா இருந்து உன்னுடைய கரங்களில் இரத்த கரை உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவ்வளோ பரிசுத்தத்தை ஒரு மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகலத்தையும் அவர் சவதரித்து வைத்த போதிலும் அந்த அதிகாரம் தாவீதின் கையிலே கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அது அவரே சொல்லுவார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீ யுத்த மனுஷனாய் இரத்தம் சிந்தினபடியால் நீ என்னுடைய ஆலயத்தை கட்டப் போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதுதான் பூரண பலனை இழந்து போகிற ஒரு நிலை. இன்னைக்கு நீங்களும் நானும் பூரண பலனை இழந்த நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் இரத்தம் சிந்த என்னுடைய கரங்களை ஓங்குகிறதில்லை, என்னை நான் பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. அதே யோசேப்பை குறித்து நம்ம வாசித்தோமே. ஆனால் இந்த யோசேப்பு நினைச்சிருந்தா அவனுடைய சகோதரரையும் சகோதரருடைய பிள்ளைகளுக்கும் எந்த தீங்க வேண்டுமானாலும் வர வச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த எகிப்து தேசத்தில் அதிகாரியா இருந்தபோது. ஆனால் அவரோ சொன்னார், சகோதரர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை அவர் அறிந்து அவர்களை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. எப்படி பேசினானா? சொல்லுங்களேன். பட்சமாய் பேசினா, அன்பாய் பேசினா. யாரிடத்துல? இவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டு இவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்ன அந்த சகோதரர்கள். ஹல்லேலூயா. அந்த சகோதரர்கள்னால தான் இத்தனை ஆண்டுகள் இவர் பாட அனுபவித்திருக்கிறார். சிறைச்சாலையில கூட இத்தனை ஆண்டுகள் கைவிடப்பட்ட நிலையிலே இருந்திருக்கிறார். ஆனா இவர் என்ன அதே ஆட்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்கப்பா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று பட்சமாய் பேசினாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த இருதயம் இருக்கா? யோசித்து பாருங்க. நம்முடைய உத்தமம் ஆண்டவர் எடை போடுவாரானா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய உத்தமத்தை இழந்து போகாதபடிக்கு இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இன்னொரு ஆலோசனை என்ன சொல்லுகிறார்? உத்தமத்தை எப்படி நம்ம காக்க முடியுமா? பரிசுத்தவானாகிய யோசுவா சொல்லுகிறார், இவரோடு கூட வந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். ஆனா நானோ அவங்களுடைய இருதயத்துல தைரியத்தை வரவழைக்கிற வார்த்தைகளை பேசினேன். உத்தமத்துல நிற்கிறதற்கு இதுவும் ஒரு அடையாளம். யாராவது ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது நம்முடைய வாயிலிருந்து வரும் பாருங்க பட்சமான வார்த்தைகள். யாருடைய வாயிலிருந்து மட்டும்தான் அந்த வார்த்தைகள் வரும்? உத்தமர்களுடைய வாயிலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுகிற வார்த்தை நமக்கு வருதா, இல்லது மற்றவங்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வருதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உத்தமத்துல நிற்கிறோம் என்று வாயினாலே சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய செய்கையிலே நிரூபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று முதல் அதை செய்ய தொடங்குங்கள். யார் யார் வேதனைகள்ல இருக்கிறாங்களோ, யார் யார் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களிடத்துல ஒரு 2 ஆறுதல் வார்த்தையை சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய உத்தமத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆமென். ஹல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றினதற்கு அடையாளம் என்ன? ஜனங்களை ஆறுதல் படுத்தினார். ஆமாப்பா, அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அந்த பெரிய விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் என்று என்ன பண்ணினார்? சொல்லுங்க.
இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறவராக இருந்தார். அதுதான் உத்தமத்தில் நிற்கிறது. இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட உறவாடுகிறவர்கள் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க. அவங்கள ஆறுதல் படுத்துகிற வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்கிறதற்கு நான் ஆயத்தம் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. நான் என்னுடைய உத்தமத்திலே நான் நடப்பேன், மற்றவர்களையும் நான் ஆறுதல் படுத்துகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. கடைசியாக நோக்கத்தை இழந்து போகாதிருங்கள். முதலாவதாக எதை இழந்து போகக்கூடாது? நம்பிக்கையை. இரண்டாவதாக எதை இழந்து போயிடக்கூடாது? சொல்லுங்க, உத்தமத்தை. மூன்றாவதாக ஆண்டவர் உங்கள் மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கார். அந்த நோக்கத்தை இழந்து போகாதிருங்கள். வாசிப்போம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிற்பகுதி, கடைசி பகுதி. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாம்? நீங்க உங்களுக்காக வச்சிருக்க ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அது? ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருள். அந்த பந்தய பொருளை அடைய வேண்டும் என்பதுதான் லட்சியமா நம்ம வச்சிருப்போம். அதை அடைகிறதற்கு உங்களை வஞ்சிக்கிறதற்கு ட்ரை பண்ணுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் வஞ்சியாது இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படி உங்களை கூட இருக்கிறவங்க யாரா இருப்பாங்களான்னா, மாயமான தாழ்மையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க யாரு? மாய்மாலமான தாழ்மை உடையவர்கள். தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க. ஹல்லேலூயா. மாயமான தாழ்மை உடையவர்கள் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில விருப்பமுடையவர்களை போல காண்பிப்பார்கள், காணாதவைகளிலே நுழைவார்கள், தங்களுடைய மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய சிந்தை மாம்சத்தை குறித்ததாக இருக்கும். அவங்க பேசுகிறது மாம்சத்தை குறித்ததாக இருக்கும். அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். அது பிறகு வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் எதை நோக்கி ஓடுகிறேன்? எதை நோக்கி ஓடுகிறேன்? எல்லாரும் சொல்லுவோம், இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பந்தய பொருள் எனக்காக வச்சிருக்காங்க ஆண்டவர். என்னுடைய நோக்கம் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கும். ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் மை டார்கெட். என் ஆண்டவர் எனக்காக ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. அந்த டார்கெட்டுக்கு நேராக ஓடும்போது எனக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வருது. என்னுடைய சிந்தை என்னை சிந்திக்க விட மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற ஓட்டத்தை நான் இங்கே அங்கே திரும்பாமல் ஓடுவேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். உங்களுடைய நோக்கத்தை எந்த தேவையற்ற காரியத்திற்காக விட்டு கொடுத்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது தேவையில்லாத சிந்தனை உங்களுக்கு வந்து உங்களை தடுக்குதா? உங்களுடைய ஓட்டத்திலிருந்து நீங்க ஓடி ஜெயிக்க வேண்டிய சில காரியங்களை தடுக்குதா? இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு இந்த தேவையில்லாத அசுத்தத்தை உதறிவிட்டு என் ஆண்டவர் வைத்திருக்கிற பந்தய பொருளுக்காக ஓடுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடு ஓடு, லக்கை நோக்கி ஓடு ஓடு, அக்கம் பக்கம் பார்க்காமலே. லக்கை நோக்கி ஓடு ஓடு, லக்கை நோக்கி ஓடு ஓடு, அக்கம் பக்கம் பார்க்காமலே. உந்த லக்கு இயேசுவே தான். லக்கை நோக்கி வேகமோடு, சிலுவை கொடி பிடித்து ஓடிடு. உந்த லக்கு இயேசுவே தான். லக்கை நோக்கி வேகமோடு, சிலுவை கொடி பிடித்து ஓடிடு. சொல்லுவோமா? லக்கை நோக்கி ஓடு ஓடு, லக்கை நோக்கி ஓடு ஓடு, அக்கம் பக்கம் பார்க்காமலே. எல்லாரும்
நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, நோக்கம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி ஓடும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய பாதைகளை தடை செய்கிற காரியங்கள் வரும். அவைகள் எல்லாத்தையும் அலட்சியமா தூக்கி போட்டுட்டு ஏசப்பாவை மாத்திர இலக்காய் வைத்து விட்டு ஓடுகிறதற்கு நான் ஆயத்தம் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னுடைய இலக்கை இழந்து போகாதபடிக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய இலக்கை நான் இழந்து போகிறதில்லை, என்னுடைய நோக்கத்தை நான் இழந்து போகவில்லை. பரிசுத்தவானாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய இலக்கு அவர் என்றைக்குமே இழந்து போகாததுனால தான். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்தவன் என்று அவரை குறித்து அப்போஸ்தலர் 13:22 சாட்சி பெற்றாராம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதும்போது தாவீது இருந்தாரா? இல்ல. அப்ப தாவீது வாழ்ந்து பல ஆண்டுகள் கழித்து தாவீதை குறித்து நல்ல சாட்சி உண்டாயிற்று. என்ன என்று? அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. வாசிப்போமா அந்த வசனத்தை? அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. யார் சாட்சி கொடுத்தது? ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு நாம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை குறித்த சாட்சி நல்ல சாட்சியாய் உண்டாக என்னுடைய இலக்கை நான் என்றைக்கும் இழந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிப்போம். மத்தேயு 7:14-15 நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். தயவாய் நாம் வாசிக்க கேட்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எல்லாரும் சொல்லுவோம், யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் கடைசி நாட்கள்ல. கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி அடையாளம் காண்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போம். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்துல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவங்க. அவங்க யாரு? நீங்க அவங்கள ஈஸியா அடையாளம் பார்க்க முடியும். அவங்க ஆசை வார்த்தை பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய மனசுல அன்பு இருக்காது. ஹல்லேலூயா. அவங்களுடைய நோக்கம் வேறையா இருக்கும். அவங்களுடைய நோக்கம் சபையை விட்டு உங்களை பிரிக்கிறதாக இருக்கும். அவங்க யாரு? அவங்களுடைய பட்சிக்கிற ஓநாய்கள். ஜாக்கிரதையா இருங்க. அவங்க பட்சிக்கிற ஓநாய்கள். அவங்க சொல்றதை கேட்காதீங்க. ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்கள். உங்களுடைய நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு, உங்களுடைய உத்தமத்தை இழந்து போகாதபடிக்கு, ஆண்டவர் பேர்ல நீங்கள் வைத்திருக்கிற இலக்கை நோக்கத்தை இழந்து போகாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் 2 கேள்வி மாத்திரம் நீங்க இருதயத்துல பதித்து கொள்ளும்படியாய் கேட்கிறார். 1, சூறை செடியா தேவ பர்வதமா? இந்த ஒரு கேள்வி எழுதி வச்சுக்கோங்க. சூறை செடியா தேவ பர்வதம்? சூறை செடி கொஞ்சம் நம்மளுக்கு நிழல் கொடுக்கும், கொஞ்சம் டெம்பரரி ஹாப்பினஸ் கொடுக்கும். சூறை செடி வேணுமா தேவ பர்வதம்? தேவ பர்வதம் வேணும்னா கொஞ்சம் நடக்கணும். அடுத்தது, ஆமணக்கு செடியா ஆண்டவரா? என்ன வேணும்? ஆமணக்கு செடி எங்க பார்ப்போம்? எங்க வருது? யோனாவுடைய வாழ்க்கையில வருது. யோனா ஆமணக்கு செடியின் நிமித்தம் சந்தோஷப்பட்டாராம். அடுத்த நாள் கருகி போன உடனே ரொம்ப துக்கம் அடைந்தாராம். இன்னைக்கு உங்களை கேட்கிறேன், ஆமணக்கு செடி வேணுமா? நிலையான ஆண்டவர் வேணுமா? சூறை செடி வேணுமா? தேவ பர்வதம் வேணுமா? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நாம் பூரண பலனை அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை எனக்கு தட்டி எழுப்பி இருக்கு. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாதபடிக்கு என்னுடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள, என்னுடைய நம்பிக்கையிலே நான் நிலைத்திருக்க, என்னுடைய இலக்கை நான் விட்டு விடாதிருக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசினத நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜாக்கிரதையுடையவர்களாய் பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. எங்கள் செய்கைகளின் பலன் சகலத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ரெடி? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? ஸ்டார்ட்.
உங்களுக்கு எங்க ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜோம் பண்றோம். ஏசப்பாவங்கள ஆசீர்வதிப்பார். Praise the Lord. திரும்ப ஒரு வாட்டி நீ அங்கே எங்கேயோ பார்த்துட்ட. அங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அம்மா. அம்மாவை பார்த்துட்டு தானே பேச சொன்னேன். அங்கே எங்கே பார்த்த அதுக்குள்ள? ஆ லாஸ்ட் ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக பேசு. கை வலிக்குது. ஒரே ஒரு வாட்டி லாஸ்டா. கை வலிக்குது. சரி ஒரே ஒரு வாட்டி இதோட போதும். நீ எப்படி பேசுறியோ அப்படியே எடுத்துக்கலாம். ரெடி சிரிச்சுக்கிட்டே சரி. ஆக்ஷன் பண்ணணும். சப்ஸ்கிரைப் வந்து சத்தமாக ஒரு மாதிரி சொல்லக்கூடாது, ஒரே மாதிரி சொல்லணும். ரெடி? கை எடுத்துரு வடையில. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜோம் பண்றோம். ஏசப்பாவங்கள ஆசீர்வதிப்பார். Praise the Lord.